வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம் மற்றும் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவும் இணைந்து இலவம்பாடி அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஊர் வனத்தினுள்ள ஒரு நடுகள் இருக்குன்னாங்க. அதை தேடி தான் நாம் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்துங்கரை வட்டம் இலவம்பாடி அப்படின்ற கிராமத்தில் இருக்கும். இங்கே நாம் ஒரு அடர்ந்த காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்வெட்டு அமைப்போடு இருக்கும் நடுகள் இருக்குது. அதை பற்றி அருங்காட்சியக காப்பாட்சியர் நமக்கு சொல்லுவாங்க. நாம் இப்போ இலவம்பாடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அடர்ந்த வனத்தில் இருக்கக்கூடிய வேடியப்பன் கோயில். இது ஒரு ஷெட்டு போட்டு முன்னால் 2 குதிரையெல்லாம் வச்சுருக்கிறாங்க. வேடியப்பன் கோயில். இந்த கோயிலில் தான் இந்த நடுகள் இருக்குது. இந்த நடுகளினுடைய ஒரு காலம், அதாவது இந்த சிற்ப அமைப்பு மற்றும் இந்த எழுத்து அமைதி இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது இந்த மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நடுகள் தோற்றம், அதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறப்ப வழக்கமாக 7, 8ஆம் நூற்றாண்டு 8, 9 இந்த நூற்றாண்டுகளில் உருவம் இது மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லோ ரிலீஃபாக இருக்கும். ஒரு காலை ஊனி இன்னொரு காலை முன்னால் வச்சு ஒரு வில்ல கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் அம்பு வச்சுட்டு மாதிரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 8, 9ஆம் நூற்றாண்டு நடுகற்களில் முகம் திரும்பி இருக்கும், சைடில் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அதுக்கு அடுத்து இது 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றதுக்கு காரணம் இது அதுக்கு அடுத்த கட்டத்தில் முகம் நேராக இருக்குது. மற்ற எல்லா அமைப்புகளுமே இங்கே கீழே இந்த இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த நடுகளில் இடுப்புக்கு கீழே ஒருத்தர் யாருன்னா பார்த்தாங்கன்னா இது 8ஆம் நூற்றாண்டு நடுகள், 9ஆம் நூற்றாண்டு நடுகள், 7ஆம் நூற்றாண்டு நடுகள் அப்படி சொல்லிடுவாங்க. அதுவே மேலே பார்த்தாங்கன்னா அதனுடைய காலம் மாறுது. ஆகவே இது நடுகள் வளர்ச்சி, அதனுடைய உருவ அமைப்பு இருக்கு பாருங்க, அதுல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை காட்டுது. இது ஒரு 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இதுல 2, 3 சிறப்பு அமைப்புகள் இருக்கு. ஒன்று, இந்த வில்லினுடைய அம்பு இருக்கு பாருங்க, அம்பு கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருக்கிறாங்க. இதனுடைய முனை இங்க லேசா கட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு அம்பினுடைய அமைப்பு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 வாள், அந்த வளைஞ்ச வால் இருக்கு பாருங்க, அதை காட்டியிருக்காங்க. இதுவும் நேரா இல்லாம 2 பக்கமும் இப்படி வளைஞ்சிருக்கு. இது ஒரு வகையான வால், இது ஒரு வால், இது ஒரு வால், இது 2த்தையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நடுகள் எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை சொல்றதுதான் இந்த கல்வெட்டு. இப்போ இந்த கல்வெட்டு மற்றும் இந்த நடுகளை பத்தி 1971 தமிழ்நாடு தொல்லியல் துறை படி எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுக்கள்ன்ற பக்கம் 7ல் இந்த நடுகளானது பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் நாம் இப்போ பார்க்குறோம். இதை இப்போ படிக்கிறோம் பாருங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ 2வது அந்நாயனார் ஆலா நில்க கோவூர் நாட்டு திருப்புனார்
தாழி புனாகர், தாழி புனாகர் மகன் மோடகன் ஊர் அழிவில் பட்டான் அப்படிங்கிறது தான் அந்த கல்வெட்டு சொல்லக்கூடிய செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டுல இந்த பகுதியை வந்து யாருடைய ஆட்சின்னா, அண்ணாயனார் அப்படிங்கிற ஒரு சிறு குறுநில தலைவன் ஆட்சி பண்ணியிருக்கிறான். அதாவது 10ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 900லேருந்து 1000 அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது வந்து முற்கால சோழருடைய காலகட்டம் இது. அதாவது இப்போ நம்ம இந்த பகுதியெல்லாம் வந்து ராஜராஜன் கைப்பற்றி அதுக்கப்புறம் தான் வந்து ராஜராஜனுடைய ஆளுகை கீழ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய ஆட்சி ஆண்டு போடுறதுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கல்வெட்டுகளில் பல்லவர் காலத்தில் வந்து பல்லவருடைய மன்னர்களுடைய பேர் வந்திருக்கு. இந்த பல்லவருக்கும் சோழருக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில், அதாவது 850 தான் சோழர்கள் வர்றாங்க. அந்த 850 இது வரையிலும் ஒரு 1000 அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரையிலும் வந்து இருக்கிற கல்வெட்டுகள் எதுலையுமே வந்து மன்னருடைய ஆட்சி ஆண்டு இருக்காது. காரணம் வந்து அவங்க வந்து இந்த பகுதி கைப்பற்றலை. அதனால இந்த பகுதி வந்து தொடர்ந்து வந்து குறுநில மன்னர்களாலேயே ஆளப்பட்டு வந்தது. அதனால்தான் வந்து இது 10ஆம் நூற்றாண்டுன்னு நம்ம எழுத்தமைதியை வச்சு சொன்னாலும் இங்க எந்த மன்னனுடைய பேரும் இல்லாம அந்த தலைவனுடைய பேர் மட்டும்தான் வருது. அந்த தலைவன் கூட ஒரு ஆட்சி ஆண்டு எல்லாம் குறிப்பிட்டாங்க. 2வது அந்த அண்ணாயனார் அப்படிங்கிற ஒரு தலைவன் வந்து இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற 2வது ஆட்சி ஆண்டின் போது ஆளா நிற்கின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அவனா ஆட்சியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி கோவூர் நாடு, இந்த பகுதி வந்து கோவூர் நாடுன்றத தெளிவா சொல்றாங்க. இந்த ஊத்தங்கரை பகுதி கோவூர் நாடு. கோவூர் நாட்டு சிறுபுலூர் இந்த இடத்து பேரு. இந்த இடத்து பேர் இப்ப இருக்கக்கூடிய இலவம்பாடி வந்து அந்த காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னால சிறுபுலூர் அப்படிங்கிறவன். அதே மாதிரி அவன் வந்து என்ன பண்றான்னா, அவன் ஆண்டுகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தாழி புனாகர் மகன், தாழி புனாகர்ன்றது ஒரு அப்பா பேரு. அவனுடைய மகன் வந்து மோடகன்றவன் தான் இந்த வீரன். இந்த வீரனுடைய பெயர் வந்து மோடகன். இவன் வந்து இந்த பீரியட்ல இவன் எதனால் இறக்குறான்றத ஊரழிவுன்றது பக்கத்து நாட்டு சிற்றரசன் வந்து இந்த ஊரை வந்து கைப்பற்றுறதுக்காக ஏற்படக்கூடிய சண்டையில இவன் இறந்து போயிடுறான். அதான் ஊரழிவில் பட்டான் அப்படிங்கிறது. ஆகவே இது வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு அளவில் இந்த பகுதியில் இருந்த ஒரு வரலாற்று நிகழ்வை வந்து பதிவு பண்ணியிருக்கு. இந்த பகுதியினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு வந்து இந்த கல்வெட்டு மிக முக்கியம். ஏன்னா இதுல வந்து எந்த மன்னனுடைய பேரும் இல்லாம இந்த அண்ணாயனார்ன்ற ஒரு பகுதி, ஒரு சிறு குறுநில மன்னன் மட்டும்தான் ஆண்டுகிட்டு இருக்கான். அதுவும் 2 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்கான்ற தகவல். அப்புறம் அந்த நேரத்தில் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சிறு நில மன்னன் வந்து இந்த இடத்தின் மீது படையெடுத்து வந்திருக்கிறான்ற செய்தி இருக்கு. அந்த படையெடுப்பின் போது தான் இந்த வீரனானவன் இறந்திருக்கிறான். ஆகவே ஒரு நடுகல்ல நாம வந்து பார்த்து அதை நம்ம படிக்கிறோம்னா அதுல வந்து அதனுடைய பின்னணியில பல்வேறு விதமான வரலாற்று செய்திகளையும் உள்ளடக்கி இருக்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த நடுகலானது மிக சிறந்த உதாரணமா இருக்கு. இந்த கல்வெட்டு மட்டும் இல்லாம அந்த கல்வெட்டோடு சேர்ந்து நாம நடுகல்லையும் நாம பார்க்கணும். நடுகலை பார்க்கணும்னா அந்த கல்வெட்டினுடைய காலத்துக்கும் இதுக்கும் நம்ம இது வந்து முதல்ல வந்து கல்வெட்டினுடைய எழுத்தமைதியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது 10ஆம் நூற்றாண்டுன்னு. இதே காலத்துல இருக்கக்கூடிய நடுகள் எப்படி இருக்குன்றது இதை வச்சு ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். நான் இப்ப சொன்ன மாதிரி இதனுடைய இடுப்பு கீழ்ப்பகுதி மட்டும் அதுக்கு முன்னால் இருந்த ட்ரெடிஷனை வந்து அப்படியே கொண்டு வர்றாங்க. அந்த முகத்தை மட்டும் வந்து பக்கவாட்டில் இல்லாம நேரா வச்சுக்கிறாங்க. ஆகவே நடுகள் வரலாற்றில் வந்து நம்ம பதிவு செய்யும் பொழுது இது மாதிரியான வளர்ச்சி நிலைகளையும் சேர்த்து நாம படிச்சு பதிவு பண்றது மிகவும் முக்கியமானதை இந்த நடுகள் கல்வெட்டின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். பெரும்பாலும் நாம பார்க்கும்போது அப்படின்னாக்க சில இடத்துலலாம் வேடியப்பன் அப்படின்னு சொல்லி நடுக்கல்ல வந்து கோயிலை வச்சு வழிபடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஏன் வேடியப்பன் சொல்லி வழிபடுறாங்க? அதாவது இந்த பகுதி, அதாவது இந்த நடுகள், அதாவது இது ஒரு கிராம தேவதையினுடைய பெயர். ஒவ்வொரு ஏரியாவிலையும் இப்ப நீங்க மதுரை பக்கம் போட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா நடுகள்லையுமே மதுரை வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பகுதிகள், அதுவும் குறிப்பா வந்து
ஊத்தங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நடுகளுக்குமே பொதுவான பெயர் வந்து வேடியப்பன். அதனால நீங்க நடுகளில் தேடி நீங்க போனோம்னா நீங்க ஊர் மக்கள்கிட்ட வந்து நடுகள் எங்க இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. வேடியப்பன் கோயில் எங்கன்னு கேட்டீங்கன்னாவே அவங்க வந்து கண்டிப்பா ஒரு இடத்த சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு நடுகள் இருக்கும். ஆகவே நடுகளுக்கு இன்னொரு பெயரா வேடியப்பங்கிறது இந்த பகுதியினுடைய வட்டார சொல் வழக்கு. அதை வச்சு நம்ம ஆய்வு பண்றதுக்கு உதவும்.